12 ராசிகள்லயே எப்படி சனி பயிற்சியை அதிகமாக கடகராசி எதிர்பார்த்தார்களோ, குரு பயிற்சியையும் அவர்கள்தான் அதிகமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலிருந்து குரு பகவான் ராசியில் அமரப் போகிறார். அப்போ எல்லாரும் என்ன கேட்கலாம், சார் இது ஜென்ம குரு தானே சார் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும், ராசியில் சுப கிரகம் குரு பகவான் உச்சம். அதுவும் இல்லாம இதற்கு ஜோதிடத்தில் திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இந்த பக்கத்துல நமக்கு அஷ்டம சனி விலகி விட்டார், அவர் பாக்ய சனியாக மாறிவிட்டார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, பாக்ய சனியை பாக்யாதிபதியே பார்க்க போகிறார். இதில் நம்ம ரொம்ப தேடி பார்த்தோம் அப்படின்னா, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்புங்கிறது விபரீத ராஜயோகம்னு மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. கடகத்துக்கு 6ஆம் அதிபதி குரு பகவான் 8ஆம் அதிபதி சனி பகவானை விசேஷ பார்வையாக பார்க்க போகிறார். இப்போ இவ்வளவு நாள் எல்லா கடகராசியோடைய நிலைமையுமே கிட்டத்தட்ட அந்த ஐசியு நிலைமைன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, எங்க அடி வாங்கினோம், எப்படி அடி வாங்கினோம், யார்கிட்ட அடி வாங்கினோம்னே தெரியாத ஒரு நிலைமையில் தான் இன்றளவுமே கடகராசிக்காரர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள்.